வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல நிஃப்டியோட 52 வீக்ஸ் லோ நம்ம அந்த கான்செப்டை பற்றி பேச போகிறோம். அந்த கான்செப்டில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸை பற்றி பேசுவோம். மீன் டைம் உங்கள் போர்ட்ஃபோலியோ எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது. அதோட கூட இன்னைக்கு நான் ஒரு சில ஸ்டாக்ஸ் கன்சிடர் பண்ணிக்கிறேன். 10 ஸ்டாக் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஏன்னா 2 வீக்ஸாக நான் பண்ணலை, பட் அதை சேர்த்து நான் உங்களுக்கு இன்னைக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஓகே, இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள், 23,214 ரூபாய் இருக்குது நிஃப்டி. கொஞ்சம் ப்ளஸில் இருந்தது, நேற்றோடு கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு ப்ளஸில் இருந்து அகெயின் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் எடுத்துருச்சு. இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா போன ஒரு மாதமாக கவனிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 3% மேலே மைனஸில் இருக்குது. அதே நீங்கள் 1 இயர் எடுத்து பார்த்தீங்கன்னா 7%லேருந்து 7.8% வரைக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு மைனஸில் இருக்குது. இதை வச்சு தான் நான் சொல்ல வந்தேன் 52 வீக்ஸ் லோ அப்படிங்கிறது. ஆனால் 52 வீக்ஸ் லோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உகந்த டைம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்பு கிடையாது. ஆனால் மீன் டைம் இதுதான் லோன்றதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. அதையும் நீங்கள் புரிஞ்சு. ஸோ நான் பாட்டுக்கு வேகமாக விடுற கத்தியை கையில் பிடிக்கிற கதையாக பிடிச்சிட்டாலும் ரிஸ்க் தான். ஆனால் பீரியாடிக்கலாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு யாருக்குமே இந்த பிரச்சனையுமே கிடையாது. இந்த வாரம் நீங்கள் ஒரு கணக்குக்கு சொல்கிறேன், இந்த மாதம் நான் ஒரு 40,000 இன்வெஸ்ட் பண்ணணும், இந்த வாரம் நான் 10,000 பண்ணணும். அப்போ நான் இந்த 10,000 பண்ணும்பொழுது எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. இந்த இடத்துல இது ஃப்ளோர் லெவலாக தெரியாது, அடுத்த வாரம் ஃப்ளோர் லெவலாக தெரியாது. இப்போ கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களோட போர்ட்ஃபோலியோவில் அடுத்த 10 வருஷத்துக்கு க்ரோ ஆகக்கூடிய இண்டஸ்ட்ரி மட்டும் பார்க்கக்கூடாது. க்ரோ ஆகிற இண்டஸ்ட்ரியாகவும் இருக்கணும், அது இன்வெஸ்டருக்கு ப்ராஃபிட்டபுளாகவும் இருக்கணும். ஏன்னா சில இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகும், ஆனால் இன்வெஸ்டருக்கு ப்ராஃபிட் இருக்கா, ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு 10 செக்டார் ஐடென்டிஃபை பண்ணி அந்த 10 செக்டாரில் உங்களுடைய 80% ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காங்கிறதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதர் செக்டாரில் 20% தான் ஃபாலோ பண்ணணும். இதை நீங்கள் சரியாக பண்ணலன்னா ஒவ்வொரு வருஷமும் இதை நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்கும், கரெக்டானு செக் பண்ணணும். இப்போ உங்களுக்கு புதுசாக பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் வந்திருக்கும், பவர் செக்டார் வந்திருக்கும். இதெல்லாம் தனி செக்டாராக கன்வெர்ட் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரான ரிசல்ட்டை பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் தான் இந்த 52 வீக்ஸ்க்கு உண்டான லோவை யூஸ் பண்ணி எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ ஸ்ட்ராங்கான கம்பெனி செலக்ட் பண்ணுறது முக்கியம், அடுத்து வளரக்கூடிய கம்பெனி செலக்ட் பண்ணுறது முக்கியம். ட்ரெடிஷ்னல் கம்பெனிஸ்லேயே மாட்டிக்காதீங்க சென்டிமெண்ட்டாக. இப்போ கோல்டோட ப்ரைஸ் பர் அவுன்ஸ் பார்த்தீங்கன்னா 4,167 ரூபாய், கிட்டத்தட்ட 220 ரூபாய், 280 ரூபா, 4,270 ரூபா வரைக்கும் இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா $4,167 பர் அவுன்ஸ் இல்லையா. சில்வர் $64 விற்குது. அதோட கூட இன்னைக்கு டாலர் பார்த்தீங்கன்னா 95 ரூபா 30 பைசா இருக்கு. தங்க ஆன்லைனில் சென்னை மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 13,800 காட்டுது. நான் வெரிஃபை பண்ணீங்க 13,640 ரூபா 22 கேரட்டுக்கான கோல்டு சொல் லோக்கல் மார்க்கெட்டில் விற்கிது. நீங்கள் ஆர்னமெண்ட்டாக வாங்கணும்னா வாங்கிக்கலாம். வெள்ளி 270 ரூபா இருந்தது நேற்றுக்கு, இன்னைக்கு 260 ரூபாய் இருக்குது. ஸோ வெள்ளியோடைய ப்ரொபோசிஷனும் அது சப்சிக்வெண்ட்டாக குறைஞ்சிக்கிட்டே வரதை நம்மளால் பார்க்க முடியுது. அதோட உங்களுக்கு ரிலையன்ஸ் அண்ட் மெட்டாவோட ஒரு ரிலேஷன்ஷிப், அதாவது பிஸ்னஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மெட்டா ரிலையன்ஸுக்கு 855 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆர்டர் கொடுத்துருக்காங்க. என்ன ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரிலையன்ஸ் குஜராத்தில் ஒரு டேட்டா சென்டர் ஆர்கனைஸ் பண்ண போகிறாங்க. அந்த டேட்டா சென்டருக்கு உண்டான எல்லா சப்போர்ட்டுமே அவங்க தான் பண்ண போகிறாங்க. ஃபுல்லி ஃபர்னிஷ்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ரெடி பண்ணி ரிலையன்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க, அதை மெட்டாவுக்கு வாடகைக்கு விட போகிறாங்க. அப்படி மெட்டாவுக்கு வாடகைக்கு விடும்போது மெட்டா அதுக்குண்டான மந்த்லி ரெண்டோ இயர்லி ரெண்டோ என்னவோ அதை யாருக்கு பே பண்ணுவாங்க, ரிலையன்ஸுக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆயில் செக்டர்லேயே போய் மாட்டிக்கிட்டு மேஜர்ஸ் இன்கம் அதில் சங்க் மாட்டிக்கிட்டு இருந்த சூழ்நிலை மாறி கப்பல் ஆஃப் இயர்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, ரிலையன்ஸோட பெரிய க்ரோத்தே இல்லாமல் நம்ம பார்த்துட்டு ஷேர் ப்ரைஸில். ஸோ அந்த வகையிலலாம் பார்க்கும்பொழுது இந்த மாதிரி அப்படியே உங்களுக்கு இன்னைக்கு ட்ரெண்டில் இருக்கக்கூடிய செக்டார் ஏஐ பக்கமோ டேட்டா சென்டர் பக்கமோ ரிலையன்ஸ் நகர்றது ரிலையன்ஸில் இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டருக்கு ஒரு பாசிட்டிவ் சைனாக நம்மளால் பார்க்க முடியும். அடுத்தது அதானி. இன்னைக்கு இன்டெலிஸ்மார்ட் அப்படிங்கிற கம்பெனி 3,050 கோடி ரூபாய் கொடுத்து அக்வயர் பண்ணுற முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே மார்க்கெட் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் ஆயிருக்கு. இந்த இன்டெலிஸ்மார்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இந்தியாவுக்கே தேவையான ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்துற வேலை, அதாவது ஆல்ரெடி நம்மளுடைய ஊரில் மீட்டர் இருக்கும் இல்லையா, அந்த மீட்டர்லாம் எடுத்துகிட்டு ஸ்மார்ட் மீட்டராக மாற்றி அந்த எக்ஸ்பென்ஸை போய் ரீடிங் எடுக்கிற கான்செப்ட் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு டேரெக்டாக ரீடிங் எடுத்து அதை டேட்டாவில் மாற்றி அதுக்கப்புறம் கஸ்டமருக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்குற வேலை வரைக்கும் யாருடைய பொறுப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டெலிஸ்மார்ட் அப்படிங்கிற கம்பெனி தான். இந்த கம்பெனி நேரடியாக பண்ண மாட்டாங்க, அங்கங்கே சப்வெண்டர் கிரியேட் பண்ணி ப்ரைவேட் கிட்ட கொடுத்து தான் பண்ணுவாங்க. பட் இதுக்குள்ளே இவ்வளோ நாளாக யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51% உங்களுக்கு இன்டெலிக்குள்ளே யார் இருந்தாங்கன்னு பாருங்க. நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டுங்கிற அந்த கவர்மெண்ட்டோடைய யூனிட், அவங்க கிட்ட 51% ஸ்டேக் இருந்தது. அதுக்கப்புறம் எனர்ஜி எஃபிஷியன்சி சர்வீஸ் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி கிட்ட 49% ஸ்டேக் இருந்தது. இப்போ இந்த 2 கம்பெனியுமே என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸிட் கொடுத்துட்டு இந்த மொத்தத்தையும் யார்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க, அதானிகிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்கிறது தான். இதில் கிட்டத்தட்ட 25 கோடி ட்ரெடிஷ்னல் மீட்டர்ஸை மாற்றுற ஆர்டர் இப்போ கரண்ட்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இம்மீடியட்டாக பண்ணணும். அந்த வேலையை இவங்க செய்யறதுனால ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. இன்னைக்கு ஸ்மார்ட் மீட்டர் இல்லாத எந்த ஊரும் இருக்க முடியாதுங்கிறது ஒன்று. இதெல்லாம் உங்களோட மைண்டில் நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்த மார்க்கெட்டில் இருக்க நியூஸ், எஸ்பிஐ சன் ஃபார்மாக்கு ஒரு மிகப்பெரிய ஃபண்டிங் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட $1 பில்லியன் ஃபண்டிங் கொடுக்குறாங்க. இந்த இவ்வளோ பெரிய ஸ்டேக்ஸில் கவனிச்சிங்கன்னா
ஆர்கனான் அப்படிங்கிற கம்பெனியை சன் ஃபார்மா வாங்குறது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். அது டெப்ட் ஓரியன்ட் கம்பெனிங்கிறதுனால அந்த கம்பெனி நம்ம வாங்கணும்னா ஆப்வியஸாக அந்த கடனை நாம சேர்த்து சுமக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுங்கிறது தெரியும். ஆனால் இதில் விஷயம் என்னன்னா $1 பில்லியன் தான் இன்னைக்கு ஸ்டேட் பேங்க் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த மொத்த டீலோட மதிப்பு என்ன தெரியுமா? $12 பில்லியன். எவ்வளோ? $12 பில்லியன். இதில் எஸ்பிஐ மட்டும் கொடுக்குறாங்களான்னா கேட்டால் கிடையாது. இதில் ஒரு 4-5 கம்பெனிகள் சேர்ந்து வராங்க. சிட்டி குரூப் கொஞ்சம் ஃபண்ட்ஸ் கொடுக்குறாங்க, ஜேபி மார்கன் ஃபண்ட் கொடுத்துருக்காங்க, ஜப்பானுடைய எம்இஎஃப்ஜிங்கிற அந்த கம்பெனி தெரியல இப்போ, அந்த கம்பெனியும் இதில் இருக்காங்க. இது மாதிரி இவங்கெல்லாம் சேர்ந்து சிண்டிகேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த பணத்தை யாரு கொடுக்குறாங்க? சன் ஃபார்மாக்கு கொடுக்குறாங்க. பட் இந்த மாதிரி அக்வசிஷனுக்கெல்லாம் நம்ம வந்து ஃபண்ட் பண்ணுறோமா? ஸ்டேட் பேங்க் மாதிரியான கம்பெனிக்கு ஃபண்ட் பண்ணுறோமான்னு கேட்டிங்கன்னா 2026 பிப்ரவரி வரைக்கும் அப்படி ஒரு கான்செப்டே இந்தியாவில் கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பேன் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன பண்ணாங்கன்னா அந்த கான்செப்டை ரிலாக்ஸ் பண்ணதுனால இதை சன் ஃபார்மா தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு இவ்வளோ பெரிய டீல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப இந்த பேன் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா கொண்டு வரப்பட்டதில் இந்த பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் த அக்வசிஷன் ப்ரொசீஜர். சரிங்களா? இது வந்து ஃபாரெக்ஸில் தான் உங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ரிட்டர்ன் கொடுக்க வேண்டியது ஃபாரெக்ஸில் தான் கொடுக்க போகிறாங்க. அதனால இது ஐஎன்ஆர் வேல்யூ குறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இது வந்து ஸ்டேட் பேங்க்குக்கு ஒரு ப்ளஸ் தான். மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபினான்ஸ் பற்றி டீட்டெயில் தெரியாது. இதெல்லாம் வந்து வெளிநாட்டு நிறுவனங்கள் இதுக்குள்ளே இருப்பாங்க. நேரடியாக அந்த பணம் வந்து ஸ்டேட் பேங்க் தன்னோட கஜானாலேருந்து எடுத்து கொடுத்துட மாட்டாங்க. இது மாதிரி வெளிநாட்டு நிறுவனங்கள்கிட்ட டீல் வச்சுருப்பாங்க. நாங்கள் இந்த மாதிரி நீங்கள் எனக்கு பணம் கொடுத்தீங்கன்னா நான் இவங்களுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறதெல்லாம். அதே மாதிரி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும்போதும் பிரித்து கொடுக்குற கான்செப்ட்லாம் இருக்குது. இதை தெரிஞ்சே தான் அவங்களாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. பட் இதெல்லாம் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இன்னைக்கு ஈவியோட சூழ்நிலை மார்க்கெட்டில் நம்ம நாட்டில் ட்ரேட் டெபிசிட் தொடர்ந்து வளர்ந்துட்டே வர்றது தான் நம்ம வந்து வருத்தப்பட்டு இருக்கிறோம். எஸ், அந்த ட்ரேட் டெபிசிட் தான் முக்கியமாக இந்த டாலருடைய வேல்யூக்கு காரணம். இந்தியன் ருப்பி வேல்யூ குறையுது அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த ட்ரேட் டெபிசிட். இது புரியுதா? வெறும் கச்சா எண்ணெய் வாங்குறது மட்டும் கிடையாது. அதுக்கு ஈக்குவலாக நம்ம என்ன பண்ணுறது இல்லை, எக்ஸ்போர்ட் பண்ணுறது இல்லை. இதுவும் முக்கியமானது. ஆனால் அதை குறைக்கிற விதமாக என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம ஈவியை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். பட் ஈவியோட கான்செப்டில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் 11% பெனிட்ரேஷன், அதாவது மார்க்கெட் பெனிட்ரேஷன் இந்த வாட்டி ரெக்கார்ட் ஆயிருக்கு. இது ஹையஸ்ட் சேல் இன் ஈவி மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. எனிவே, கோயிங் ஃபார்வர்ட் இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து நான் சொல்கிறேன் பாருங்க, ஒரு 30 to 40% ரீச் ஆகும் போதே நம்ம ட்ரேட் டெபிசிட்டை ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிடும். ஏன்னா இது தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே ஆயில் ப்ரைஸ் குறைஞ்சிருந்தப்போ $60 பேரலுக்கு இருக்கும்பொழுது கூட நம்ம என்ன பண்ணல, பெட்ரோல் ப்ரைஸை குறைக்கல. ஏன்னா பெட்ரோல் ப்ரைஸை குறைச்சோம்னா ஈவி பக்கம் போகிறவங்க அந்த பக்கம் போகாமல் போயிடுவாங்க அப்படிங்கிறதுனால கவர்மெண்ட்டும் அதை குறைக்கவே இல்லை. அப்போதுலேருந்து பிடிச்சி வச்சுருந்தாங்க. இப்போ வேறு வழியே இல்லை. மார்க்கெட்டில் ப்ரைஸும் $95 மேலே இருக்கிறதுனால இப்போ $107.85. அதாவது நான் இன்னைக்கு ரேட் சொல்கிறேன். நேற்று $107.77 இருந்த பெட்ரோல் இன்னைக்கு $107.85. அதாவது ஒரு 8 பைசா டிஃபரன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி டீசலும் பார்த்தீங்கன்னா $99.66 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ உங்களுக்கு இன்னைக்கு கெய்னர்ஸ், டாப் கெய்னர்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சிமெண்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2% ப்ளஸில் இருக்குது. அடுத்து நெஸ்லே இந்தியா, அது கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு 2%, கிட்டத்தட்ட 2%. பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறம் இந்துஸ்தான் யூனிலிவர், ஆக்சிஸ் பேங்க் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. மார்க்கெட் எத்தனையும் நெகட்டிவாக இருக்குது. பட் இந்த மீன் டைம் நெகட்டிவ்லேயே பார்த்தீங்கன்னா என்ன நெகட்டிவ்லாம் கவனிச்சிங்கன்னா சீமென்ஸ் எனர்ஜி இப்போ தான் லேட்டஸ்ட்டாக அது கொஞ்சம் ஏறிச்சுன்னு பார்த்தோம். திருப்பி அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5% இறங்கியிருக்கு. அதானி கிரீன் எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஒரு 3.5% லாஸு. கோல் இண்டியா தொடர்ந்து ஏறிட்டே இருந்தது. பட் ஸ்டில் இப்போவும் 3% இறங்கிடுச்சுன்னு பயப்பட வேண்டியதாக அவசியம் இல்லை. லோதா டெவலப்பர்ஸ், இண்டல்கோ, சோலார் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் வந்து டாப் லூசர்ஸ் ஆஃப் த டே. 52 வீக்ஸ் லோ பற்றி பேசிட்டு இருக்கும்போது நான் உங்களுக்கு சொல்ல விட்டது என்னென்னா HDFC லைஃப், ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல், விப்ரோ, ஜென்சார் டெக்னாலஜி, டால்மியா பாரத், ரிலையன்ஸ், அப்புறம் ராம்கோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 52 வீக்ஸ் லோவில் தான் இருக்காங்க. அதுக்காக நீங்கள் நேராக போய் அதில் விழணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் கோ. உங்களுக்கு சொல்கிறேன் இதெல்லாம் வந்து 52 வீக்ஸ் லோவில் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ எதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த மாதிரி நிறுவனங்களை தான் நீங்கள் என்ன பண்ணணும், எடுத்து பிடிச்சி இந்த மாதிரி 52 வீக்ஸில் கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ண கற்று. இன்றைக்கி நான் வாங்கின முதல் கம்பெனி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியலோட ஏஎம்சி கம்பெனி. அது பார்த்தீங்கன்னா 3 ஸ்டாக் கன்சிடர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா 5 கன்சிடர் பண்ணியிருக்கேன். அசோக் லேலண்ட் 100, அதானி பவர் பார்த்தீங்கன்னா 50, பிஎஸ்சி 10, வேதாந்தா 100. ஏன்னா வேதாந்தா இன்னைக்கு மார்க்கெட்டில் இறங்கி இருக்கு இல்லையா. முத்தூட் ஃபைனான்ஸ் 3% கம்மியாக இருந்தது, அதையுமே இன்னைக்கு கன்சிடர் பண்ணோம். ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் 2, ஓகே, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் ஒரு 50, எம்சிஎக்ஸ் அது ஒரு 10. ஸோ இந்த 10 ஸ்டாக்கை தான் நான் இன்னைக்கு கன்சிடர் பண்ணியிருக்கேன். வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, பார்க்கணும்னா பாருங்கள். ஓகே, நான் தொடர்ந்து கன்சிடர் பண்ண எவ்ரி வீக்கு. போன வாரம் நான் மிஸ் பண்ணதே சேர்த்து இந்த வாரம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே ரைட். கம்யூனிட்டியில் வெள்ளிக்கிழமை நமக்கு வந்து இண்டக்ஷன் மீட்டிங் இருக்குது, அவுட் ஆஃப் பிகம் ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர் அப்படின்னு. இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர வீடியோ ஒரு லிங்க்கில் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு அந்த வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீம் வேணும்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பேமெண்ட் பண்ணி போடுங்க. நான் கண்டிப்பாக சொன்னேன் 3000 rupees 50% மட்டும் கட்டுங்க. ஒரு 6 மாதம் கழிச்சு நம்ம 3000 கட்டி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் உள்ளே வாங்க, இண்டக்ஷனில் ஜாயின் பண்ணுங்கள், நிறைய கற்றுக்குங்க. போர்ட்ஃபோலியோ டூல் நான் தரேன். யுஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கான அந்த பேஜ் இன்னும் நான் க்ரியேட் பண்ணலை.
அது இன்னும் ஒரு 1 or 2 டேஸில் இல்லைனா இந்த நெக்ஸ்ட் வீக் மண்டேக்குள்ளே உங்களுக்கு யூஎஸ் ஸ்டாக்ஸோடைய டூலும் உள்ளே வந்துடும். ஸோ தட் நீங்கள் என்ன பண்ணலாம்னா மாஸ்டர் பேஜ்லேயே எல்லா ஸ்டாக்ஸும் பார்க்க முடியும். இந்த மீன் டைம் உங்களோட போர்ட்ஃபோலியோவை இந்தியாவுக்கு தனியாகவும் யூஎஸ் ஸ்டாக்ஸுக்கு தனியாகவும் பிரித்து பைஃபர்கேட் பண்ணி உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த ஃபெசிலிட்டிலாம் இனிமேல் அப்கமிங் டேஸில் வந்துடும். பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. ஓகே, நான் எப்பவுமே சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்வதை என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க, உங்கள் லைஃப்பில் நல்லா வருவாங்க அப்படின்னு இருக்கேன் இல்லையா. எனிவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.